ஹாய் குட்டீஸ், அக்கா இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, நம்ம ஸ்தேவானை பற்றி பார்த்தோம் இல்லையா? நல்ல மனுஷன். அவரை என்ன பண்ணாங்க? கல் எரிஞ்சே கொன்னாங்க. தேவபக்தியுள்ள மனுஷன் என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணிவிட்டு அவனுக்காக எல்லா கிறிஸ்தவர்களும் துக்கம் கொண்டாடினாங்க. அதில் பிலிப்பு என்னும் ஒருத்தர் இருந்தார். அவர் சமாரியாவில் ஒரு பட்டணத்தில் போயிட்டு எல்லார்கிட்டேயும் கிறிஸ்துவை பற்றி, ஆண்டவரை பற்றி, அவர் பட்ட பாடுகளை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். பிலிப்பு பெரிய அதிசயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தார். இதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துச்சு. இதனால் இந்த பிலிப்பு ரொம்ப மோசமாக இருக்குது, இவர் என்ன பண்ணிடணும், கொலை பண்ணிடணும்னு பிரயாசப்பட்டாங்க. ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி என்ன பண்ணார்? தெற்கு முகமாக எருசலேம்லேருந்து காசா பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்போது அவன் எழுந்து என்ன பண்ணான்? நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காசா பட்டணத்துக்கு போனான். அங்கே பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீ ஆகிய கந்தாகே என்பவளுக்கு என்ன ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி பல பொக்கிஷங்களை பாதுகாக்கிற ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய சரட்டு வண்டி, என்ன சொல்கிறது, குதிரை வண்டியில் போயிட்டே இருக்கார். அவர் மந்திரி தானே. அப்போ போகிறப்போ அவர் அந்த குதிரை வண்டியில் உட்காந்து போயிட்டே இருக்கிறப்போ ஏசையா புக் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்கார். பிள்ளைங்களா, அந்த புக்கை வச்சு படிச்சுட்ருக்கப்போ ஏதோ ஒரு புக்குன்னு படிச்சுட்டு போகிறாரு. அப்போது பிலிப்பு கிட்ட ஆவியானவர் சொல்கிறாரு, பிலிப்பு அதோ போகிறாருல்ல மந்திரி, அந்த மந்திரியா கூட அவர் வண்டியில் ஏறிப்போ, அவர் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லு அப்படின்றாரு. பிலிப்பு என்ன பண்ணுறாரு? அந்த குதிரை வண்டியை நிறுத்திச்சு அந்த குதிரை வண்டியில் ஏறி மந்திரி கூட உட்காந்துட்டு போகிறாரு. பிலிப்பு கேட்குறாரு, நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு. இந்த ஏசையா புக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்றாரு. இது உங்களுக்கு புரியுதான்னு கேட்டால், எனக்கு புரியல ஆனாலும் படிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு தெரியுமா பிலிப்பு? ஆண்டவர் பட்ட பாடுகள், ஆண்டவர் பட்ட மரண அவஸ்தைகள், சிலுவையில் அறையுண்டு கொல்லப்பட்டது, இதெல்லாம் என்ன பண்ணுறாரு? மந்திரிக்கு சொல்லிகிட்டே வராரு. அப்போ தான் மந்திரி என்ன பண்ணுறாரு? நான் உடனடியாக இப்படிப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு உடனே ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே பிள்ளைங்களா அவர் என்ன பண்ணுறாரு? டக்குன்னு அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் போய் பிலிப்பு கையால் ஞானஸ்தானம் பெறுறாரு. பார்த்தீங்களா பிள்ளைங்களா, நம்ம எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நம்ம யார் யார் எங்கே இருக்குமோ ஆண்டவரை பற்றி, அவர் செய்த அற்புதங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும் பிள்ளைங்களா. கர்த்தருக்கு நம்ம செய்கிற பெரிய உபகாரமே இதுதான். பார்த்தீங்களா, உடனே பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னே அந்த மந்திரி ஞானஸ்தானம் பெற்று தன் குடும்பத்தோடு சாட்சி பெற்றார். நாம் எப்படி இருக்கணும்? நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஆண்டவரை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியமாவது ஆண்டவரை பற்றி சொல்லணும். அப்படி தான் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முன்னேறுவோம். பாய் குட்டீஸ்.